என்னுடைய அலுவலகத்துல கேமராமேனாக பணியாற்றக்கூடிய இந்த பையன் பிரசாத், இவர் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர். எங்க அலுவலகத்துல கேமராமேனா வேலை செஞ்சுக்கிட்டு வேலை முடிஞ்சவனே நைட்டு போய் ஜொமேட்டோ வண்டி ஓட்டி இவர் சம்பாதிக்கிறாருன்னா அப்ப என் குடும்ப வறுமையில இருக்கும்னு நீங்க பாத்துக்கங்க. இவர் எதுக்கு சார் பைக்கை தூக்கிட்டு போனீங்கன்னு மறுநாள் கேட்டதற்கு உங்களோட வண்டிக்கு 6500 ரூபாய் 6500 ரூபாய்க்கு அவுட்ஸ்டாண்டிங் ஃபைன் நிலுவையில் இருக்கிறது என்று சொன்னவுடன் இவர்கிட்ட பணம் இல்லாம இருந்த நகையை கொண்டு போய் அடகு வச்சு மறுநாளே ஒட்டு மொத்த நிலுவைத் தொகையும் செலுத்தி விட்டார். இந்த நிலுவைத் தொகையை செலுத்தி 16 நாட்கள் இன்றோடு ஆகிறது. தினந்தோறும் இந்த காவல் நிலையத்திற்கு சார் வண்டி எப்ப கொடுங்கன்னு கேட்டா மேல கேட்டுட்டு சொல்றேன், ஐயா வெளியில போயிருக்காரு, இதே போன்ற காரணங்களை சொல்லி 16 நாட்கள் ஆகிறது. இன்று வரை இவரோட பைக்கை கொடுக்கல. சவுக்கு மீடியால கேமராமேனா ஒர்க் பண்ற ஒரு சாதாரண ஏழை குடும்பத்துல உள்ள ஒரு பையன். வீட்டு செலவுக்கு பத்தல, சம்திங் அவருக்கு கடன் தொல்லை ஏதாவது ஒண்ணு இருந்திருக்கும். அதனால தான் 2வது ஒரு வேலை பார்ப்பாங்க. சாதாரணமா ஒரு மிடில் கிளாஸ் பையனோட லைஃப் அதுதான். ஸோ 2வதா ஒரு வேலை பார்க்குறாரு, சொமோட்டோ வண்டி ஓட்டுறாரு. அதனால சம்திங் ஏதோ நோ பார்க்கிங் அந்த மாதிரி நினைக்கிறேன், அவுட்ஸ்டாண்டிங் ஃபீன்னு சொல்லி போட்டுருக்காங்க. அது நோ பார்க்கிங் தான் நினைக்கிறேன். 6000 ரூபா கொடுத்துருக்காரு. அப்படியும் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சரியான ஒரு விளக்கம் வரல. போலீஸ் ஸ்டேஷன்ல முறையா ஃபைன் கட்டியிருக்கிறாரு. கட்டியும் இத்தனை நாள் ஆகியும் சரியான விளக்கம் கொடுக்கல. அதனால வந்த கொந்தளிப்பு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நிறைய பேர் ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஊடையில் ஒரு போலீஸ்காரர் வாங்க சார் ஒரு 2 நிமிஷம் உள்ளே வந்து பேசலாங்கிறீங்க. இதை நீங்கள் அன்னைக்கே செஞ்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்காது. இப்படி நியூஸ்காரங்களாம் பேட்டி எடுக்கிற அளவுக்கு இவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருக்காது. அவர் முறையாக ஃபைன் கட்டி இருக்கும் போதே நீங்கள் வண்டியை கொடுத்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கலாம். ஏன் இவ்வளோ நாள் அலைய வச்சிங்க? இது மறுபடியும் ஒரு தப்பான உதாரணமாக போய் மக்களிடம் முடியுது. இப்போ அஜித்குமார் அந்த பையனுக்கு நடந்த சம்பவமாக இருக்கட்டும், இப்படியே படிப்படியாக போயிட்டு இருக்குது. இதனால மக்கள் மத்தியில் ரொம்ப கேள்வியை உண்டாக்குது. ஒட்டுமொத்தமாக எல்லாரோட மைண்டில் என்ன வரும், போலீஸ்காரங்கனால இப்படிதான் அப்படிதான் அப்படின்னு சொல்லி யாரோ என்னென்னமோ இப்போ பேச போகிறாங்க இந்த டாபிக் எடுத்து. இப்போ நம்ம வேலை பார்க்குற இடத்துலயே போனீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எத்தனையோ பேர் என்னென்னமோ பேச போகிறாங்க. போலீஸ்காரங்கன்னா இப்படிதான்ப்பா காசு வாங்கிப்பாங்க அப்படி இப்படின்ட்டு ரொம்ப அலைய விடுவாங்க, என்னென்னமோ பேசுவாங்க. ஒரு பெரிய பணக்காரனோட வண்டியில் கை வச்சிங்கன்னா நேரத்துக்கு அவன் வக்கீல் இப்படி இப்படின்னு கூட்டிட்டு ஒரு அலப்பறை பண்ணியிருப்பான் போலீஸ் ஸ்டேஷனை. வருங்காலங்களில் போலீஸ் மேலே உள்ள நம்பிக்கையே மக்களுக்கு போயிடும். தயவு செஞ்சு இப்போ யார் ஆண்டுகிட்டு இருக்காங்களோ அவங்க தயவு செஞ்சு இதுக்கான ஸ்டெப் என்னங்கிறத எடுங்க. ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது. சாதாரண மிடில் கிளாஸ் பசங்களுக்கு இவங்களுக்கு தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. போலீஸ் பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனாகவே இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நீங்கள் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள். அதுதான் மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க, வேற ஒன்றுமே இல்லை. ஒரு சிலர் இந்த மாதிரி பண்ணுறதுனால நல்ல போலீஸ்காரங்களோட பேரும் கெட்டு போகுது. இந்த காலத்தில் காலையில் வேலையை முடிச்சுட்டு நைட்டு ஜொமேட்டோவும் ஓட்டிட்டு, எனக்கு தெரிஞ்சு சென்னைனாலே ஒரு 10-11 மணி நைட் ஷிஃப்ட்லாம் உண்டுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் வண்டி ஓட்டி ஃபுட் டெலிவரி பாயாகவும் இருந்துட்டு காலையில் கேமராமேனாகவும் இருந்துக்கிட்டு இந்த அளவுக்கு ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா அவனுக்கு வீட்டில் பயங்கரமான கஷ்டம் இருக்குன்னு அர்த்தம். அதை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை போலீஸ்க்கு தெரியுமா தெரியாதா என்னன்னு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி அவன் நியாயமா ஃபைனை கட்டியிருக்கான். நீங்களும் இப்போ நியாயமா நடந்திருக்கணும். இது தப்பா போய் முடிஞ்சிருக்கு. இதை நான் பேசுறதுனால எதுவும் தப்பா பிரச்சனை ஆகுமா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதான் நான் பேசுறேன். இன்னொரு விஷயமும் மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஒரு நார்மலான ஒரு போலீஸ் ஒரு சில தப்புகள் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய மேலதிகாரியோட ஆர்டர் இல்லாம அவங்க இதெல்லாம் பண்றது இல்லை. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மக்களா ட்ரீட் பண்ணணுங்கிறது ஆசை தான். அவங்களுக்கும் மேல ஒருத்தங்க இருக்காங்க. அதே மேலதிகாரிக்கும் மேல ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு மேல அரசியல் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், மக்களுக்காக நீங்க இருங்க. இன்னமும் உங்களை தான் நாங்க நம்பி இருக்கோம். இன்னமும் உங்களை நம்பி தான் நாங்க வாழவே செய்றோம் ஒரு சில இடங்கள்ல. அதனால கொஞ்சம் எங்களை மாதிரி சாதாரண மக்களை கொஞ்சம் சாதாரணமா ட்ரீட் பண்ணுங்க. வேற ஒண்ணுமே உங்கள்கிட்ட நாங்க எதிர்பார்க்கல. இவ்வளவுதான். இன்னமும் நம்மள மாதிரி மக்கள் உண்மை நியாயத்தை நம்பி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதனால வருங்காலத்துல இது எல்லாமே மாறும் நம்ம நம்புவோம்.